முதன்முறை உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செய்யப்பட்டிருக்கு. இந்த பால தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்க போறீர்கள் பாராளுமன்றவர்களே? நன்றி. இந்த பாலம் உண்மையிலே சென்ற ஒரு முறை நடைபெற்ற அனைத்திலும் இது பாதிக்கப்பட்டிருந்தது. எனவே நாங்கள் எங்களுடைய வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பிராந்திய பணிப்பாளர் அலியார் அவர்களும் காலையில் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம். அவர் இப்போது தற்காலிகமாக பிரயாணம் செய்யக்கூடிய ஏற்பாடுகளை இன்றைய பின்னேரம் வரை செய்வதாகவும் இவ்விடத்தில் ஒரு டெம்பரரி பாலம் ஒன்றை அமைப்பதற்கான ஏற்பாடுகளையும் பிராந்திய பணிப்பாளர் செய்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே கிழக்கு மாகாண அமைச்சராக இருந்து இது சம்பந்தமா நல்ல அனுபவம் உள்ளவர்கள். ஆகவே இந்த வேலைகளை உங்களை எவ்வளவு மணி நேரத்துக்குள் அல்லது நாட்களுக்குள் செய்து முடிக்கக்கூடிய இருக்கும் தற்காலிக மக்களுக்கு பயணம் செய்யக்கூடிய பாலத்தை? இது முக்கியமான ஒரு அக்கரைப்பட்டு கல்முனை நோக்கி செல்கின்ற ஒரு பிரதான பாதையாகும். இந்த பாதையை அவசரமாக இன்று நாங்கள் பிடி அவரோட மலியார் அவரோட பேசினோம். அவர் இன்று பின்னேரம் மக்கள் போகக்கூடிய லைட் வெஹிக்கிள்கள், பாரமில்லாத வெஹிக்கிள் போவதற்கான ஒரு தற்காலிக ஏற்பாடை இன்று பின்னேரம் இரவுக்குள் செய்வதற்காக சொல்லியிருக்கிறார். அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகஸ்தர்கள். ஆகவே உங்களுக்கு இலகு வாகனங்கள் இன்று பயணம் செய்யக்கூடியதாக இருக்கும். கன்னட வாகனம், அதாவது பொதுமக்கள் இப்பொழுது அக்கரைப்பத்திலிருந்து வவுனியாவுக்கோ அல்லது ஊர்களுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. ஆகவே கன்னட வாகனங்கள் எவ்வாறு எவ்வளவு நேரத்தை செய்யக்கூடியதாக இருக்கும்? இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு முடிந்தவுடன் நாளை அல்லது நாளை மறுதினம் இது ஒரு இரும்பு பாலம் ஒன்றை வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடைய பிராந்திய பணிப்பாளர் ஏற்பாடு செய்திருக்கிறார். நாளைக்கு ஒரு 2-3 தினங்களுக்குள் வளமைக்கு திரும்பக்கூடிய ஏற்பாடுகளை வீதி அபிவிருத்தி அதிகார சபை எங்களுடைய அக்கரைப்பற்று பிராந்திய சபையில் செய்கிறார்கள். அவர்களுக்கு நான் மக்கள் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் உடனடியாகவே அவர்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்து இதனை ஒரு தற்காலிக ஏற்பாடு செய்வது மாத்திரமல்லாமல் ஒரு நிரந்தரமான ஒரு இரும்பு பாலம் கொண்டு வந்து இந்த பாரமான வெஹிக்கிள்கள் போவதற்குரிய ஏற்பாடுகளை அவர் செய்திருக்கிறார்கள். எனவே எங்கள் வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடைய பிராந்திய படிப்பாளர், பொறியியலாளர், அந்த உத்தியோகர்களுக்கு நான் மக்கள் சார்பிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமல்லாமல் எதிர்காலத்திலே இது வெள்ள நேரம் இது பாதிக்கப்படுகின்ற இடமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. நமது மக்கள் செய்கிற பாரிய தவறு வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற கான்களையும் பாலம் போகக்கூடிய இடங்களையும் மறைத்திருப்பதனால் தான் அதிகமான வெள்ளங்கள் இதனால் பாதிப்பு ஏற்படுகிறது. இதை நமது சமூகம் உணராமல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இதில் ஒரு பெரிய ஒரு பாலம் ஒன்றை போடுவதன் ஊடாகத்தான் எதிர்காலத்திலே இந்த வீதி அபிவிருத்தி அதிகார சபையுடைய இந்த பாதையும் இந்த பிரதானமான போக்குவரத்து துறை அக்கரைப்பற்று கல்முனை மாத்திரமல்லாமல் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் போன்ற பாரிய முக்கியமான அரபிக் கல்லூரி மாத்திரமல்லாமல் எங்களுடைய ஆசிரியர் பயிற்சி கலாசாலை கல்விக் கல்லூரியில் அமைக்கின்ற ஒரு எல்லா தேசிய வீதியாகவே இந்த வீதி பயன்படுகிறது. எனவே அவர்கள் இதற்காக ஒத்துழைத்த எங்களுடைய பிராந்திய படிப்பாளர் வீதி அபிவிருத்தி சபையுடைய பிராந்திய படிப்பாளர் அதிகார் அவர்களுக்கும் பொறியியலாளர்கள் இங்கே வந்து உண்மையிலே ஒரு இதிலே வேலை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆர்டிஏ எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அஸ்மி அவர்களை நாங்கள் இந்த இடத்தில் சில கேள்விகள் கேட்கலாம் நினைக்கிறோம். இந்த பாதையான இந்த பாலமானது ஆரம்பத்தில் இது கோஸ்வேயாக இருந்தது, அதாவது இதிலே தண்ணீர் இலகுவாக சென்றடையக்கூடிய இருந்தது. உங்கள் ஆடியோ மூலமாகத்தான் இது பாலமாக கட்டப்பட்டது. நீங்கள் பாலம் கட்டுகின்ற போது நீங்கள் பதவியில் இருந்திருக்க மாட்டீர்கள், இருந்தாலும் ஆடியானது தரமான முறையில் கட்டவில்லையா? இல்ல, இதுல வந்துட்டு தண்ணி கொஸ்டே கூட ஓடுறதால பாக்ஸ் கல்வெட்டு தான் இதுல செய்திருந்தாங்க. பாக்ஸ் கல்வெட்டு தான் செய்திருக்குது. இது வந்துட்டு இப்போ ஓவர் ஃப்ளோ தண்ணி இங்கே டவுன் ஸ்ட்ரீம் சைட்ஸ் நிறைய பிளாக்கள் இருந்ததால தண்ணி கூடுதலா வந்து அடிச்சிட்டு போயிருக்குது. இடத்து எங்களோட பேஸுக்கு கீழே தண்ணி போய்த்தான் இறங்கினது ஒரு காரணம். மாதிரி பேஸுக்கு கீழே போயிட்டு அப்படியே வீடு இறங்கி நடந்திருக்கிறா. ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தார்கள், இன்று எங்களுக்கு இந்த பாதையிலே இலகு வாகனங்கள் செல்லக்கூடியதாக இருக்கும் என்று. கனரக வாகனங்களை எவ்வளவு நேரத்தில், அது எவ்வளவு நாளில் நீங்கள் அதனை முடிக்கக்கூடியதாக இருக்கும்? நாங்க இப்போதைக்கு வந்துட்டு சிறிய வாகனங்கள் செல்லக்கூடிய அளவில் பாசபிள் ஆக்குறதுக்கு தான் இப்போதைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு தற்காலிக பாலம் ஒன்று அமைக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடுகள் முன்னெடுப்புகள் செய்திருக்கிறோம். எங்களுடைய மாகாண பணிப்பாளர் அவர்களால் முன்னெடுப்புகள் செய்யப்பட்டிருக்கிறது. கொழும்பில் எங்களுடைய தலைமை காரியாலயத்திலிருந்து தற்காலிக பாலம் தற்போது அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுதினம் எங்களை வந்து சேரும். வந்து சேர்ந்தவுடன் வெள்ளம் தண்ணீர் குறைந்ததும் நாங்கள் தற்காலிக பாலம் அமைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் செய்வோம். அதற்கிடையே சிறிய வாகனங்கள் செல்லக்கூடிய அளவில் இன்றோ அல்லது நாளை இந்த பணிகளை நாங்கள் வளமைக்கு திருப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது இன்று புதன்கிழமை, இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை இடையில இந்த பாலத்தை திருத்தி பொதுமக்கள் சாதாரண பயணத்துக்கு செல்லக்கூடியதாக இருக்குமா?
இன்ஷா அல்லாஹ் சாதாரண வாகனங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி பாராளுமன்ற உறுப்பினர்களே, நன்றி அஸ்மி அவர்களே, நன்றி.